ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். சித்தார்த் மல்கோத்ரா, வருண் சாட்டர்ஜி, 2 பேரும் பெண்களை கடத்துறவங்க. பெண்களை கடத்துறது மட்டும் இல்லை, கொலையும் செய்வாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் செய்வாங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா பேங்காக், புக்கெட், பட்டியாலா மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட்லேயும் பக்கத்து நாடுகள்லேயும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காரை யூஸ் பண்ண போற? நீ முதல்ல இந்த காரை மாத்திட்டு புதுசா ஒண்ணு வாங்கு. இத பாரு, எங்க அப்பா திருப்பியும் கூப்பிடுறாரு. நீ ஒரு வேலை பண்ணு, எனக்கு ஒரு கேப் புக் பண்ணு. எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போறேன். உனக்கு ஏற்கனவே நான் கேப் புக் பண்ணிட்டேன், அது இப்போ வந்து. அட, உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு இடத்துல உனக்கே கால் பண்ணிட்டு இருக்கான்? Javed. Yes. நீ சொன்ன விஷயம் எப்போ நடக்கும்? இவ தான் எனக்கு வேணும். நான் பக்கத்து ஹோட்டலில் தான் இருக்கேன். சொன்னால் மட்டும் வந்தால் போதும். மேட்ரு 9 PM ஷார்ப். ஓகே? யா, அங்கே மீட் பண்ணலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாவேத். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? ரஷ்யா, மெக்சிகன், ஜப்பானீஸ், தாய், சைனீஸ், எல்லா பேரும் இருக்காங்க. இந்தியன் கேள் தான் எனக்கு வேணும். ஓகே சார். நீங்கள் இந்தியா விட்டு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு இந்தியா பொண்ணு தான் வேணுமா? உன்னால் முடியுமா முடியாதா? சார், என்னால் ப்ராமிஸ் மட்டும் பண்ண முடியாது. அப்படின்னா நீ போகலாம். சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். டைம் கொடுத்தா தான் நீங்கள் கேட்டது கிடைக்கும். இங்கே பாருங்க, இது ஓகேவா பாருங்க.
சாருக்கு அந்த பொண்ணை பிடிக்கலீங்களா? நீ என்னையா காட்டிட்டு இருக்க? மோசமானதா காட்டுற? உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லையா? சரி சரி, தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம் சார். எனக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, கொண்டு வா. சலாம் சார். ம். Come in. ஜாவேத், சொல்லு. ஒரு புது ஸ்டாக் வந்திருக்கு சார். சார் கொஞ்சம் அதை பார்த்தா நல்லா இருக்கும். இங்கே பாருங்க. இவதான் எனக்கு வேணும். ஸ்பெஷலான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா சார் இவளை நான் நாளைக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இங்கே பாரு, அவன் எனக்கு இப்போவே வேணும். சார் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? சாருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது என்னுடைய கடமை. உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் தர, அவன் உடனே இங்கே வந்தாகணும். ஓகே சார், ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் சார். ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. நான் அவளை எப்படியாவது எவ்வளவு சீக்கிரத்திலேயாவது சீக்கிரமாகவே கொண்டு வரேன். சார் வெயிட் பண்ணணும். சீக்கிரமாக போயிட்டு வா. ஓகே சார். உள்ள போடி போன்றல சார். பேமெண்ட் மேட்டர் பத்தி உனக்கு கிடைக்கும், போ. வணக்கம் சார், என் பேர் சன்னியால். இது அனிமேஷ் பக்ஷியோட வீடு தானே? உள்ள வாங்க. உட்காருங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அனிமேஷ் பக்ஷி. சொல்லுங்க. நான் இங்கே வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தான். அது என்னன்னா, நீங்கள் சொன்னாதானே தெரியும். சரிதான், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணை கோல்டன் கிரீன்லேருந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக என்கிட்ட சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க. இருந்தாலும் உனக்கு எல்லா விஷயமும் தெரியல. சரி, போலீஸ் என்ன சொன்னாங்க? அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு போலீஸ் மேலே உள்ள நம்பிக்கைலாம் போயிடுச்சு. கடந்த 1.5 மாதமா என் பொண்ணு உயிரோடு இருக்காளா செத்து போயிட்டாலான்னு கூட எனக்கு தெரியல. எல்லா நாளும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஆனால் போலீஸால் இது வரைக்கும் ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்போ கூட இருந்தவன்? அது அந்த ஆளு முன்னாடி வச்சுதான். அவன் முன்னாடி வச்சு தானே உங்கள் பொண்ணை கடத்தினாங்க? அன்னைக்கு தான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. சரி, அந்த கிட்னாப்பர் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லை, அதான் எனக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது.
1.5 மாசமாச்சு இது வரைக்கும் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு டிமாண்டும் பேசல. இதான் என் பொண்ணோட போட்டோ. சரி, நீங்க போலாம். சரி சார். முத்து, என் தங்க கட்டி, என் செல்ல குட்டி. ரஷீத் சார், நீங்களா? சார் இல்லை சார், இதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். இப்போல்லாம் அந்த வேலையே பண்ணுறதில்ல. இருந்தாலும் உனக்கு எல்லா விஷயமும் தெரியல. இல்லை சார், இல்லை. ஆனால் சார் சொன்னீங்கன்னா நான் தேடி பார்க்க ட்ரை பண்ணுறேன். இது வச்சுக்கோ. வேணாம் சார், நான் எப்போவுமே சார்ட்ட மட்டும் காசு வாங்கவே மாட்டேன். உங்களால் தான் நான் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் நீங்கள் இல்லாமல் போயிருந்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பணம் உனக்காக இல்லை, உன் பசங்களுக்காக. ஈத்து வருதுல்ல, ட்ரெஸ் வாங்கி கொடு. உனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் சொல்லணும். ஏய் டுட்டு. ஏய் ரிஷித் பாய், ரொம்ப நாள் ஆச்சுல. அன்னைக்கு ஏதோ என்கவுண்டர்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, அன்னைக்கு நான் செத்து போயிருந்திருப்பேன். உங்ககிட்ட பொறுமையாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இங்கே வா. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை பாய், இந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை. நல்லா பாருடா. இல்லை, நான் பார்த்ததில்லை. பார்க்க அழகாக இருக்காளே. யாரோ இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களாம், அதுவும் ஓப்பன் பிளேஸில் வச்சு. ரிஷித் பாய். ஏய் கொஞ்சங்க வா. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? என்னாச்சு? ஏய், இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். இது அலிபாயோட வேலையா தான் இருக்கு. அலிபாயா? எந்த அலிபாயா சொல்ற? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. ரஷீத் சார், கிட்னாப்பில் அலிக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வருது. எந்த அலி? கிடிப்பூரில் ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டு கிட்னாப்பு, கொலை செய்கிறது, ஸ்மக்லிங், இந்த மாதிரி நிறையா. எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டர்ஸ் கூட சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். நீ சொல்கிற ஆள் எங்கே இருப்பான்? எனக்கு தெரியல, ஆனால் அதை பற்றி தெரிஞ்சவன் என் வீடு பக்கத்தில் இருக்கான். அவன் பேர் ராக்கி. அவனுக்கு அந்த ஆளை தெரியும். அவனுக்கு தான் அவன் எங்கே தங்கியிருக்கான்னு தெரியும். வா போகலாம். ஓகே வாங்க சார். சார், இதான் நான் சொன்ன ராக்கி. ஏய், அலி எங்க தங்கியிருக்கான் சொல்லு. நான் ஏதாவது சொல்றேன்னா அது கண்டிப்பா நடக்கும். எனக்கு அந்த இடம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்கலே.
பிசினஸ் எப்படி போகுது அதை கேட்கறதுக்கு நீ யாரா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு என்ன அவசியம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மரியாதையே உண்மையை சொல்லிட்டா நல்லது. நீ என்ன போலீஸ்காரனா என்ன? நீ 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தினல்ல, அவ எங்க இருக்கா? அவளா? சொல்றா, சுடட்டா? வேணாம் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் கிட்னாப் பண்ணி அவளை கிதர்பூர்ல விட்டுட்டேன். அது மட்டும் தெரியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். மரியாதையா நடந்தது சொல்லிடு. சொல்றா. வேண்டாம் சார். அப்ப அந்த பொண்ணு எங்க சார்? அது என்னன்னா, அன்னைக்கு கொல்கத்தாவில இருந்து பேங்காக்கு ஒரு ஷிப்பு போச்சு. ஒருவேளை அந்த ஷிப்ல அவளை பேங்காக் கொண்டு போயிருக்கலாம். பேங்காக்? ஏய் நில்றா. ஏய் அறிவு கட்டவனா நில்றா. டேய் சார், கல்கத்தால வந்தவன் ஒரு போலீஸ்காரன் சார். சார் அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் சார். அவன் என் கையில சிக்கல சார். ஜீட் நீயா? நீ எப்படி அவங்க கூட? சார் 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 இவன் தான் சார். இவனை பிடிங்க சார். இவன் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான். பிடிங்க சார். சார் இவன் தான் சார். அப்ப நீ தான் எனக்கு என்ன பண்ணியா? நீ எப்படி பண்ண? இதுக்கு என்னடா அர்த்தம்? வாடா 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 நாய.